கடந்த ஒரு சில தினங்களை வந்து அண்ணாமலை அண்ணா தனியாக ஒரு பார்ட்டி ஆரம்பிக்க போகிறாங்க. ஜூன் 4ஆம் தேதி அவரோட பிறந்த நாள் அதுவுமா இந்த அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட யூகங்கள் என்னென்னவோ வந்து பயங்கர வீரியமாக பரவப்பட்டு இருக்குது. அதாவது இப்போ அண்ணாமலை ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அவர் வந்து பதவியிலேருந்து விலக போகிறாரு, அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் லீடராக பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க, என்னென்னவோ வந்துட்டே தான் இருக்கும். எப்படி ஒரு 3 மாதத்தோட அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்துருவாங்க, 6 மாதத்தோட அவருக்கு மந்திரி பதவி கொடுத்துருவாங்க, 2 மாதத்தோட அவர் பதவியிலேருந்து விலக்கிடுவாங்க. இந்த மாதிரி எப்பவுமே நடந்துகிட்டே தான் இருக்கும். அவர் சுற்றி ஏதோ ஒரு ஓடிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த முறை வந்து இருக்கிறதுல ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு சொன்னால், இப்போ நான் முதலே சொல்லிடுறேன், எனக்கு எந்த சோர்ஸும் கிடையாது, எனக்கு எந்த இன்சைடர் இன்ஃபர்மேஷனும் கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து ஒரு அண்ணாமலை நான் சப்போர்ட்டராக, அண்ணாமலை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நபராக என்னோட கருத்துக்கள் என்ன வந்து சமூக வலைதளத்தில் உள்ளாவிட்டு இருக்குது, அது என்னோட பார்வை என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், என்னெல்லாம் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குங்கிறத ஃபுல்லாக சொல்கிறேன். அப்புறம் நான் எதில் வந்து அதில் மெரிட் இருக்குது, எதில் மெரிட் இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்புறம் கடைசியில் என்னோட ஒப்பீனியன். இதில் தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் மணியின் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அண்ணாமலை நான் வந்து பதவி விலக போகிறாரு பிஜேபியிலேருந்து. ரெண்டாவது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜூன் 4ஆம் தேதி அண்ணாவோட பிறந்தநாள் வருது. அப்போ அந்த பிறந்தநாள் அதுவுமா அவர் புது பார்ட்டி ஆரம்பிக்க போகிறத பற்றி ஒரு அறிவு விட போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க என்ன வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அண்ணாமலை நான் சந்தித்தாங்க. அண்ணா ரஜினிகாந்த் அவர்களுமே வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறார் விஜய் அவர்கள் ஜெயிச்சதில். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து 70வது பிறந்த நாளுக்கு ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் போய் அண்ணாமலை நான் பார்த்தாங்க இல்லையா, அது பார்த்ததோடைய பின்புலமே என்னென்னா, ரஜினிகாந்த் அவர்களும் ஸ்ரீ அவர்களை பார்த்தாங்க. சென்ட்ரல் பிஜேபியில் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் வெளியே போகிறேன், அது கொஞ்சம் ஸ்மூத்தாக நடக்கணுன்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்ரீ ரவிசங்கர் அவங்க கிட்ட அண்ணாமலை நான் கேட்டதாகவும், ரஜினிகாந்த் அவர்களும் வந்து முதல்ல இருந்தே நமக்கு தெரியும், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களை தான் சிஎம் அனௌன்ஸ் பண்ண போகிறதா அதுவும் ஒரு பேச்சு இருந்துச்சு. குருமூர்த்தி அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதை உறுதிப்படுத்தினாங்க, ஆமாம் அப்படி தான் நடந்துச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் அண்ணாமலை ஒன்றும் சொல்லலை, அதை பற்றி ரஜினிகாந்த் அவர்களும் சொல்லலை. அப்போ ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்குது. அப்புறம் அண்ணாமலை என்ன சொல்லுவாங்க, நான் அடிக்கடி போய் வர பார்ப்பேன் இப்படிலாம் சொல்லியிருப்பார் இல்லையா. அப்போ இதெல்லாம் வச்சு ஒரு முடிச்சு போட்டு அப்புறம் ஆஸ் யூஷுவல் பிஜேபியில் வந்து அண்ணாமலை என்ன ஸ்லைட் லைன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அதாவது பொறுப்பு கொடுக்கல, அப்புறம் 2026 எலெக்ஷனில் நிற்க வைக்கல, இப்போயும் பொறுப்பு கொடுக்கல, இந்த மாதிரி பல காரணங்கள் ரொம்ப காலமாக சொல்கிறாங்க. அவர் வந்து சைட்லைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒன்று சொல்கிறாங்க. இப்படி பல காரணங்கள்லாம் சேர்த்து வச்சு இதான் வந்து பரப்பப்படுற ஒரு விஷயம். இது உண்மையாக பொய்யான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது, உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. மொத்தம் 3 ஆப்ஷன் தான் இருக்குது என்னோட பார்வையில். ஒன்று அண்ணாமலைனா பிஜேபியிலே தொடருது, இன்னொன்று பிஜேபியிலேருந்து விலகிட்டு இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி புது கட்சி ஆரம்பிக்கிறது, இன்னொன்று அரசியலிருந்து விலகிட்டு அண்ணாவோட பேஷனை முன்னாடி அவர் எப்படி ஐபிஎஸ் விட்டுட்டு வந்ததுக்கு வரும்போது ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து சமூக வேலைகள் பண்ணி வீதி லீடர் ஃபவுண்டேஷன்லாம் பண்ணாலும் அந்த மாதிரி வேலை பண்ணி இந்த 3 தான் எனக்கு தெரிஞ்சு கண்ணு முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸை நான் பார்க்குறேன் ஆஸ் அ சப்போர்ட்டராக. ஏன்னா மற்றவங்க இன்னொரு சில ரூமர் இருக்குது. என்ன இருக்குன்னா, அவர் வந்து திருச்சி கிழக்கில் நின்று தாவேக்கால போய் போட்டிட்டு தாவேக்கால சேர போகிறாங்கன்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு இருக்குது. அதுவும் எனக்கு உண்மையானு தெரியாது. ஆனால் எனக்கு என்ன படுதுன்னு சொன்னால், அது கண்டிப்பாக உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை நான் பார்த்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. விஜய் அவர்களோட கேலிபர் என்னன்னு இவருக்கு தெரியும், இவரோட கேலிபர் என்ன நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். அதனால் இவர் போயிட்டு விஜய் கட்சியில் சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். ஸோ அது விட்டுட்டோன்னு சொன்னால் பாக்கி 3 தான், பிஜேபியில் தொடர்றது, தனி கட்சி ஆரம்பிக்கிறது, அப்புறமா அரசியலேருந்து விலகிறது, 3 தான் இருக்குது. எனக்கு இதுவே வந்து இந்த மாதிரி கற்பனையில் பேசுகிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு தொடர்பு கொண்டாங்க, மெசேஜ் பண்ணாங்க, டிஎம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், என்ன நடக்க போகுது சார் ஜி, என்ன சொல்லுங்கள் ஜி, அண்ணாமலை நான் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரான்னு நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ நான் யார்கிட்ட பிரைவேட்டாக கேட்குறாங்களோ அவங்ககிட்ட ஒரு சிலது சொல்கிறது உண்டு. சரி, இப்போ சேனல்லையும் சொல்லிவிடுவோம், எல்லோரும் ரூமர் பரப்பும்போது நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தோணுதுன்னு சொல்கிற தப்பு இல்லை அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன். விருப்பம் இருக்குன்னா பார்க்க போகிறீங்க, அவ்வளோதானே. அப்போது இந்த 3 தான் காரணம், இந்த 3 தான் ரீசன்ஸ் இருக்குது என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு. எனக்கு அண்ணா பிஜேபியில் தொடருவாங்க அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு பிரதானமாக ஹை சான்சஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா, பிஜேபியில் தொடருவாங்க, அதில் பிஜேபியில் அவருக்கு அதிகமான பெரிய பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் எனக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குது. அதுக்கு ஏன் காரணம்னு நான் சொல்லிடுறேன். அது ஏன்னு சொன்னால், முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் வந்து அமித்ஷா அவர்கள் என்கிட்ட பேசினாங்க. நான் ஐபிஎஸ் விட்டு வந்துட்டு பிஜேபியில் சேரும்போது அண்ணாமலை நான் சொல்லியிருப்பார், ஒரு ப்ரெஸ் மீட்டை சொல்லியிருப்பார், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் டர்புலன்ஸ் ரொம்ப இருக்கும்பா, நீ தமிழ்நாடு அரசியல் மேனேஜ் பண்ணிடுவேன்னு என் அமித்ஷா கேட்டார். நான் சொன்னேன், இன்ஜினே இல்லைனாலும் நான் வண்டியை டேக் ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா ஜிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை வெளியிருந்து பார்க்க நம்மளுக்கு தெரியும் போது, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், அதாவது பிஜேபி உள்ள இருக்க அரசியல்வாதிகள் உள்ளுக்குள்ள பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியும் போது, அந்த கட்சி நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே இருக்கும். அது முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இது ஒன்று. இன்னொன்று வந்து அண்ணாமலை அவர்களே ஒரு மேடையில் பேசும்போது இந்த மாதிரி மோடிஜி அவர்களுக்கும் குஜராத்தில் அவர் பொறுப்பில் இருக்கும்போது பயங்கர கஷ்டங்கள் இருந்துச்சு அப்படின்னு அவரை பற்றி சொல்லியிருப்பார்.
ஏன்னா மோடிஜி அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் குஜராத்தில் இருக்க பிஜேபி ஆளுங்கள்லாம் சேர்ந்து மோடிஜி அவர்கள் வந்து குஜராத்தில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அவர் குஜராத்தில் அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. குஜராத்லேருந்தே அனுப்பிச்சி வச்சு அவர் வந்து டெல்லி போயிட்டார். அப்புறம் திரும்ப அவர் வந்து குஜராத்துக்கு வந்து சிஎம் பொறுப்பு எடுத்துக்கிறார். அப்போ இது ஏற்கனவே அவங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. அவங்களுக்கும் இன்டர்னல் பார்ட்டி பாலிடிக்ஸ் அவங்களும் ஃபேஸ் பண்ணி அதுக்கு அகெயின்ஸ்டாக வெளியே போய் அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து அவங்க பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. அதனால் இப்போ அண்ணாமலை எனக்கு உள்ளுக்குள்ளேயே ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதுவும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது, நம்ம பார்த்து யூகம் தான் பண்ணுறோம். இருக்குங்கிற பட்சத்தில் அது மோடிஜிக்கும் தெரியும், அமித்ஷாஜிக்கும் தெரியுங்கிறது பேசிக்கான ஒரு கணக்கு தான். இது ரெண்டாவது. மூணாவது, இது இவங்களை வந்து நம்மளே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் போது மோடிஜி அமித்ஷாக்குமே கன்ஃபார்மாக மிஸ் பண்ணக்கூடாதுன்ற தாட்டு தான் இருக்கும். அதனால் அவங்களுமே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்கங்கிறது ஒன்று. அப்புறம் பிஜேபியோட ஆர்கனைசிங் செக்ரட்டரி பிஎல் சந்தோஷ்ஜி இருக்கிறாங்க. அவரும் வந்து அண்ணாமலை அண்ணனை அவர் தான் வந்து அறிமுகப்படுத்தினாருன்னு ஒரு பேச்சு இருக்குது, அது உண்மையானு தெரியாது. அப்போ அவரும் வந்து இப்போயும் அந்த பொறுப்பில் தான் இருக்கிறார். இப்போது தமிழ்நாட்டில் வந்து கேசவ விநாயகம்ஜி கிடையாது, ஆனால் பிஎல் சந்தோஷ்ஜி இன்னுமே ஆல் இண்டியா ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக தான் இருக்கிறாரு. அப்போ அவரும் பொறுப்பில் இருக்கும்போது அவ்வளோ ஈஸியாக அண்ணாமலை அண்ணா வந்து ஒரு அதிருப்தியில் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஸோ இந்த எல்லா காரணங்களையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த ரிசல்ட்டும் வந்து அண்ணாமலை அண்ணா தான் கரெக்டுங்கிறத வந்து விண்டிகேட் பண்ணதுனால, வெஸ்ட் பெங்கால்லையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 10 இயர்ஸ் பொறுத்து இருந்து ஜெயிச்சதுனால முதல் வருஷம் 2016 வந்து 3 சீட்டு, 21 அப்புறம் 70 சீட்டுக்கு மேலே இப்போ ஜெயிச்சிட்டாங்க. அப்போ இது அங்கே ஏற்கனவே நடந்திருக்கிறதுனால இதுலேயும் வந்து பெஸ்ட் பெட் அண்ணாமலை அண்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். வெளியே தான் தேவையில்லாத யூகங்கள் அப்படிங்கிறத என்னுடைய ஒப்பீனியன். ஆனால் இப்போ மற்றதெல்லாம் வந்து நான் அவுட்ரேட்டாக தப்பு அப்படிலாம் இல்லவே இல்லை, பியூர் கெஸ்ன்னு சொல்கிறேன்னான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எனக்கு அண்ணாமலை நான் வந்து டிவிக்கில் சேருவாருன்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் என்னோட கணிப்புப்படி. இப்போ பாக்கி அரசியலேருந்து விலகு வர மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஒரு தனிநபராக, ஒரு குடும்பஸ்தனா, இதில் மட்டும்தான் நம்மளால் வந்து நல்லது பண்ண முடியுமா? இது தவிர வேறு நம்மளால் நல்லது பண்ண முடியாதா? நம்மளால் வந்து சமுதாயத்துக்கு வேலை பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும் தானே. அப்படி தானே அவரே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரை வந்து அவர் திரும்ப ரீவிசிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறார். அவர் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சிருக்கிறாரு, அதுக்கப்புறமா ரீவிசிட் பண்ணுறாரு. நம்ம எம்பிஏ பண்ணால் நல்லதுன்னா அப்புறம் அது எம்பிஏ போகிறாரு, ரீவிசிட் பண்ணுறாரு. அப்புறம் வந்து ஐபிஎஸ் போகிறாரு, அதை ரீவிசிட் பண்ணுறாரு, பொலிட்டிஷியன் ஆகிறாரு. இந்த நாளையும் ரீவிசிட் பண்ணார் இல்லையா, இதை வந்து ஒரு நாவிகான்னு சொல்லிட்டு ஒரு டைம்ஸ் நவ் எடிட்டர், அவரோட அண்ணாமலை நான் ஒரு இன்டர்வியூவில் இருப்பார் 2024. அந்த 2024 அந்த நாவிகா குமார் கூட அண்ணா பேசிகிட்டு இருக்கும்போது பப்ளிக்லேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்க சொல்லுவாங்க. அப்போ அந்த பப்ளிக்லேருந்து ஒரு பையன் கேட்பான், நீங்கள் இந்த மாதிரி மாறிட்டே இருக்கீங்களே, இன்ஜினியரிங் போனீங்க, எம்பிஏ போனீங்க, ஐபிஎஸ் போனீங்க, பொலிட்டிஷியன் இருக்கீங்க, அப்புறம் எப்படி நாங்கள் வந்து உங்களை நீங்கள் திரும்ப மாற மாட்டீங்கன்றதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் கேள்வி கேட்டுருப்பார். போல்டான கேள்வி. அதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னா, அது எனக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு வீடியோனா அந்த வீடியோ. அது என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த பாருங்கள், அரசியல்வாதிகள் என்ன நீங்கள் வெளி கிரகம்னு நினைக்காதீங்க, நாங்களும் மனுஷங்க தானே, எனக்கும் சின்ன குழந்தை இருக்குது, எனக்கும் போய் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, எனக்கும் உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆசைகளும் எனக்கும் இருக்குது, ஒரு மனிதர் பண்ணுற எல்லாத்தோட நானும் பண்ணுவேன், அதனால் நீங்கள் வந்து என்னை எந்த தப்புமே நான் பண்ணக்கூடாது, நான் வந்து அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்க, எந்த பொலிட்டிஷனுமே அப்படி எதிர்பார்க்காதீங்க, நான் உங்ககிட்ட கேட்குறதெல்லாம் நான் பண்ணுற தவறையும் நீங்கள் வந்து சகிச்சுக்கோங்க, இல்லாட்டி பொறுத்துக்கோங்க, நான் அதை எவால்வ் ஆவேன், நான் சரி பண்ணிக்குவேன், அதனால் நான் வந்து கற்றுக்கிட்டே இருக்கேன், நான் ஒரு தவறையாக திருத்திக்கிட்டே இருக்கிறேன், அதனால் பொலிட்டிஷியன்ஸை மனுஷனாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். அதாவது ரொம்ப ராவாக இருக்கும். ஒரு அரசியல்வாதி இப்படிலாம் பேசி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த நாவிகா அவங்களும் சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ ஓப்பனாக நீங்கள் வந்து ராவாக பதில் கொடுத்துருக்கீங்க, ஒரு அரசியல்வாதிகிட்டேருந்து நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது, நம்ம எல்லோரும் அவரை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவரே அந்த நாவிகா அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த பதில் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ அல்டிமேட்லி ஃபிலாசபிக்கலான யோசிச்சு பார்த்தோன்னு சொன்னால் நடக்கிறதா நடக்கும். அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு இதில் பிடிச்சி தோங்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் ரீவிசிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதனால் அவர் வந்து திரும்ப நான் சமுதாய வேலை பண்ணுறேன், அது மூலமாக நான் நாட்டுக்கு நல்லது பண்ணுறேன்னு நினச்சா தப்பு கிடையாது. சங்கமே அதனை பண்ணுது. இப்போ ராஷ்ட்ரிய சுயசேவக சங்கம் வந்து எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் இல்லை, அதுக்காக அதோட கான்ட்ரிபியூஷன் நம்ம தப்பே சொல்ல மாட்டோமே. இன்ஃபேக்ட் அரசியல் விக்டரிக்கே நம்ம வந்து அரசியலில் இல்லாத ஒரு அமைப்பை தானே காரணம் சொல்கிறோம். அதனால் இப்போ அரசியல் விலக மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நான் அப்படிலாம் கணிக்க மாட்டேன். அதுக்கும் சான்ஸ் இருக்குது. தனி கட்சி ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சான்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எப்படி தாவைகளை சேர மாட்டாருன்னு நான் தோணுதோ அந்த மாதிரி தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்கன்ற தாட்டும் எனக்கு இல்லை. ஏன்னா இப்போ அரசியலை பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் ஒரு சில மாதிரி போனால் தான் வந்து அதுக்கு பதில் கிடைக்குது. எனக்கு இது வந்து ஒரு ஜோக் ஒன்று ஞாபகம் வருது. அதாவது ஒரு பாதிரியார்கிட்ட போய் ஒரு பையன் கேட்பான், இந்த மாதிரி நான் வந்து ப்ரேயர் பண்ணும்போது சிகரெட் பிடிக்கலாமான்னு கேட்பான். அவர் வந்து ப்ரேயர் பண்ணும்போது சிகரெட் குடிக்கூடாதுன்றவர். திரும்ப போயிட்டு சிகரெட் குடிச்சிட்டு இருக்கும்போது நான் ப்ரே பண்ணலாமான்னு கேட்பான். சிகரெட் எப்போனாலும் ப்ரே பண்ணலாம்ப்பா, ப்ரே பண்ணுறதுக்கு நல்ல காரியம் கேட்டால் நேரமே கிடையாது, சிகரெட் குடிக்கும்போது உங்களுக்கு ப்ரே பண்ணு நினச்சா நல்ல விஷயம் தான் ப்ரே பண்ணுன்று. ஸோ உங்களுக்கு எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து இவரை நீங்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால் தனி கட்சிங்கும் போது பிஜேபிக்கு எதிரிங்கிற மாதிரி தாட் இருக்குது. ஆனால் தனி கட்சி இருக்கிறவங்களுக்கு அதிகமான மரியாதை மதிப்பு தான் இருக்குது. இப்போ கூட்டணியிலேயே இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த 4 பேர் ஒரு பிஜேபிக்குள்ளே இருக்க 4 பேர் வந்து இடைஞ்சல் பண்ணுறாங்கன்ற ஒரு தாட் இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான்னு தாட் இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா. நிறைய இடங்களில் தனி கட்சிக்கு அதிகமான மதிப்பு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ திருமாவளவன் இருக்காரு. திருமாவளவன் ஒருவேளை தனி கட்சியாக இல்லாமல் திமுகலேயே வந்து ஒரு மெம்பராக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இவருக்கு இருக்கிற தனி கட்சிக்கு இருக்கிற மரியாதை
உள்ளே இருந்தாலும் இருக்காது. இப்போ தாவேக்காவே எடுத்துக்கோங்க, தாவேக்காவில் 108 பேர் இருக்காங்க. இப்போ திருமாவளவனோட 2 எம்எல்ஏக்கு இருக்கிற மரியாதை தாவேக்காவுக்கு உள்ளே இருக்கிற 2 எம்எல்ஏக்கு இருக்காது. இதுதானே எல்லாத்துலேயும் அப்படி தானே. அதனால் வந்து தனி கட்சிக்கு எப்போவுமே நம்ம அரசியல், அட்லீஸ்ட் தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்பவே ஜாஸ்தி மரியாதை இருக்குது. மோடிஜியே பதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ண வந்தோம்? நம்ம வந்து பிஜேபி வளர்க்குறது நம்ம நோக்கம் கிடையாது. இப்போ எனக்குமே இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னால் நம்மளுக்கு பிஜேபி வளர்க்குறதும் நோக்கம் கிடையாது. அண்ணாமலை என்ன சப்போர்ட் பண்ணி அண்ணாமலை வளர்த்தி விடுறது நம்ம நோக்கம் கிடையாது. நம்மளோட எண்டு கோல் வந்து மக்கள் நல்லா இருக்கணுன்ற நம்ம நோக்கம். இப்போ அண்ணாமலை ஏன் சப்போர்ட் பண்ணுறோம்? அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறது மூலமாக, அவர் தலைவர் ஆகிறது மூலமாக நாட்டுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். அதனால நம்ம அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறோம். அதே போல் தானே இப்போ அண்ணாமலைக்குமே வந்து மக்களுக்கு சேவ் பண்ணுவது அவர் நோக்கம். பிஜேபி வளர்க்கணும் நோக்கம் கிடையாது. அவர் இப்போதைக்கு அவரோட ஆப்ஷன்ஸ் படி பிஜேபி வளர்க்குறது மூலமாக நாட்டுக்கு நல்லது நடக்கும் நம்புறதுனால பிஜேபியில் வேலை பார்க்குறாரு. ஒருவேளை அவருக்கு வந்து நம்ம தப்பான ரூட் எடுக்கிறோம், மேபி அதுக்கப்புறமா திரும்ப கூட மெர்ஜ் பண்ணி, இப்போ சரத்குமார் வந்து மெர்ஜ் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வளர்ந்ததுக்கப்புறம் கூட நம்ம வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அலையன்ஸ் வைக்கலாம், மெர்ஜ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு தாட் வரலாம் அப்படிங்கிறேன். அதுவும் வராதுன்னு என்னால் சொல்ல முடியாது. அதுவும் எனக்கு ஓகே, தப்பு கிடையாதுன்னு தான் தோணுது. அப்போ எனக்கு என்னென்னா, அப்போ அவர் வந்து பிஜேபியிலேருந்து அங்கே போயிட்டார், நம்ம எது நல்லது நம்ம நினைக்கிறோமே, நம்ம ஒரு சங்க குடும்பம், அப்போது சங்கம் சப்போர்ட் பண்ணுற ஒரு பார்ட்டி தான் நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறதா, இல்லை நம்ம ஒரு தனிநபர் அவர் வந்து நம்ம நல்லவர் நினைக்கிறோம், அவர் திறமைசாலின்னு நினைக்கிறோம், அவர்னால நல்லது நடக்கும்னு நினைக்கிறோமே, அது சப்போர்ட் பண்ணுவோம் நினைக்கணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் ரீசெண்டாக பட்டுச்சுன்னா இந்த பிஜேபி வந்து திரும்ப இன்னொரு தடவை திமுக கூட்டணி வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன வீடியோ பார்த்தேன்னு சொன்னால், வேல்முருகன் அவர்கள் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்கிறாரு. ஸோ எதர்ச்சியாக அந்த செந்தில்வேல் அவர்களை வந்து அவர் பார்க்கறாரு நினைக்கிறேன். அந்த அண்டான்னு சொல்லி திமுக அண்டா நான் தான் சொல்லி பெருமையாக சொல்லுவார். திமுக சொம்பு கிடையாது, திமுக அண்டான்னு சொல்லுவார். அந்த செந்தில்வேல் அவர்கள் வந்து எல்முருகன் கூடயே ட்ராவல் பண்ணுறாரு அந்த ஏர்போர்ட் பஸ்ன்னு நினைக்கிறேன். இதில் எதுலேன்னு தெரில. ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. ப்ரெஸ் மீட் வைக்கும்போது ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். ஸோ அது ஒன்று. அப்புறம் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் அதாவது ஒன்று இருந்ததுன்னு சொன்னால், அப்போ அரசியலில் வந்து என்னென்ன காம்ப்ரமைஸ் பண்ணுறது விவஸ்தெல்லாம் போயிடுச்சு, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைங்கிற மாதிரி தாட் எனக்கு தெளிவாக வந்து, அப்போ என்னால் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுற வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு சினாரியோ. எனக்கு இன்னொன்று ரீசெண்டாக இப்போ பேசும்போது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக்காது. திராவிட மாயை சுப்பு அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரு இன்டர்வியூவோட ஒரு கிளிப்பிங் மட்டும் பார்த்தேன். சாணக்கியால் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஒரு கிளிப் பார்த்தேன். அதில் வந்து அந்த இன்டர்வியூவர் வந்து சுப்பு அவர்கள்ட்ட கேட்குறாங்க, ஒருவேளை இப்படி பண்ணியிருந்தா அப்படி ஆயிருக்குமோ, அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை 2026 அவருக்கு ஸ்ட்ராட்டஜி பற்றி நடந்திருந்தால் ஜெயிச்சிருப்பாரோன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஒரு பிளண்ட்டாக ஒரு பதில் சொல்லிப்பார். என்ன சொல்லிப்பாருன்னா, அரசியலில் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிப்பார். அரசியலில் வந்து முடிஞ்சிருச்சு, அப்படி பண்ணியிருந்தா இப்படி பண்ணியிருந்தா அப்படி நடக்கும் இப்படி நடந்துக்கும்னு போகக்கூடாது, ஃப்யூச்சரை பற்றி மட்டும்தான் நம்ம யோசனை பண்ணணும்னு சொல்லியிருப்பார். எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அரசியலில் நீ பழசை அப்படி மாற்றின்னு கற்பனை பண்ணாதப்பா. நேரு ஜெயிச்சிட்டாரு, நேரு பிஎம் ஆகிட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நேரு பிஎம் ஆகாமல் இருந்திருந்தால் நம்ம நாடு எப்படி இருந்திருக்குன்ற கற்பனைக்குள்ளே போகாத, வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்லியிருப்பாரு. சூப்பராக இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம அவர் அப்படி இருந்தது அப்படி இருந்தால் போவானா, இப்போ ஒரு ஞாபகம் வந்ததுனால சொல்லிட்டேன். அதனால் இனிமேல் என்ன பண்ணலான்னு சொன்னால், எல்லாம் சரி பண்ணிவிட்டு அண்ணாமலை நான் தலைமை தாங்கி தமிழ்நாட்டில் பிஜேபியும் ரெடி பண்ணி, தமிழ்நாட்டையும் ரெடி பண்ணி, ஏன்னா ஏடிஎம்கேயும் வீக்கன் ஆகிடுச்சு, டிஎம்கேயும் வீக்கன் ஆகிடுச்சு. நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி அண்ணாமலைனா வெர்சஸ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் களம் வந்துச்சுன்னு சொன்னால் நல்ல விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இட் இஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட்டு. ஸோ எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ எல்லாத்தையும் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது நீங்களும் பதிவு பண்ணுங்கள். ஸோ ரொம்ப குழப்பிக்காதீங்க. என்னோடய வேண்டுதல், என்னோடய கைண்ட் ரெக்வெஸ்ட் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மெம்பர்ஸ்க்கு, ரொம்ப வருத்தப்படாதீங்க, நடக்கிறதா நடக்குது. ஸோ சந்தோஷமாக இருங்க. நிறைய பேர் வந்து எனக்கு ஐ ஃபீல் என்ன சொல்கிறது, இரிட்டேட்டட், இல்லாட்டி ஐ ஃபீல் வெரி ஒரீடு, சேடுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன் வருத்தப்படாதீங்க, வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதனால் தயவுசெஞ்சு வருத்தப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கு. அவரும் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் நம்ம அண்ணாமலைன்னா, நல்லா கரெக்டான முடிவு எடுப்பார், கவலைப்பட தேவையில்லை. லெட் ஸ்டே பாசிட்டிவ், நல்லதே நடக்கும். எனக்கு அந்த பையன் விஜய் சாமிகரணம் பையன் சொல்ல பாருங்க, விஜய் வந்து எனக்கு அந்த வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போயிருந்தேன். அப்படி அந்த கடைசி அந்த ஒரு கரெக்ட் பிட்டு மட்டும் அது மட்டும் எல்லாத்தையும் சொல்லுவார். அது என்னென்னு சொன்னால், வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு சொல்லுவார். அது ரொம்ப பாசிட்டிவ் வைப் ஜெனரேட் ஆகிட்டே இருந்துச்சு. நம்மளும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டி ஷெடியூல் சந்திக்கிறேன். வணக்கம்.